தினமலர் நாளிதழ், ராஜ் விஜய் டிவிஎஸ் நிறுவனம், கடலூர் சுமங்கலி சில்க்ஸ் இணைந்து ஆசிரியர்களுக்கான மன அழுத்த மேலாண்மை கருத்தரங்கு மற்றும் லட்சிய ஆசிரியர்களுக்கு விருது வழங்கும் விழா கடலூர் செங்குந்தர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி தினமலர் வெளியீட்டாளர் கே. வெங்கட்ராமன் தலைமை வகித்தார். அண்ணாமலை பல்கலை தொலைதூர கல்வி இயக்கம் இயக்குனர் சீனிவாசன் துவக்கி வைத்தார். ராஜ் விஜய் டிவிஎஸ் நிறுவன மண்டல விற்பனை மேலாளர் அரவிந்த்ராஜ், விஜய் டிவிஎஸ் ஷோரூம் உரிமையாளர் சீனிவாசமூர்த்தி, கடலூர் சுமங்கலி சில்க்ஸ் உரிமையாளர் நிஸ்தர் அலி, கல்வியாளர் புகழேந்தி, சென்னை அட்வான்ஸ்டு சொல்யூஷன் நிறுவன மனிதவள மேம்பாட்டு அதிகாரி மதுமிதா கோமதி நாயகம் ஆலோசனை வழங்கினர். பள்ளிகளில் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்கள் 14 பேருக்கு லட்சிய ஆசிரியர்கள் விருதை அண்ணாமலை பல்கலை தொலைதூர கல்வி இயக்கம் இயக்குனர் சீனிவாசன் வழங்கினார். கருத்தரங்கில் கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அவரை தொடர்ந்து புதுச்சேரி மற்றும் கடலூரில் அமைந்துள்ள ராஜ் விஜய் டிவிஎஸ் நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் திரு வி. சீனிவாசமூர்த்தி அவர்களுக்கு இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பாக அழித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கிறார் புதுச்சேரி தினமலர் நிர்வாக இயக்குனர் திரு கே. வெங்கட்ராமன் அவர்கள். கல்யாணம் பூண்டி அரசு உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் எம்.எஸ். ராஜன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ப்ளீஸ் சார். விருது பெற்ற ஆசிரியர் பெருமக்கள் விருது பெற்றவுடன் மேடைக்கு அருகில் இருக்கும் குழு புகைப்படம் எடுக்க வேண்டும். அவரை தொடர்ந்து கோலியனூர் மேற்கு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியினுடைய ஆசிரியை பரிசு பெறக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு அழகான சான்றிதழ், விருதுக்கான ஷீல்ட், டிவிஎஸ் நிறுவனம் வழங்கக்கூடிய ஒரு அருமையான பரிசு, இவைகள் லட்சிய ஆசிரியர் விருது பெறக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு வழங்கப்படுகிறது. அவரை தொடர்ந்து பெண்ணாளம் மேற்கு நடுநிலைப்பள்ளியுடைய ஊராட்சி ஒன்றிய அவரை தொடர்ந்து சிறுவத்தூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியுடைய ஆசிரியர் கா. ராஜ்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைத்து கண்ணம்பூர் அரசு ஆரம்ப பள்ளியினுடைய ஆசிரியர் திரு எம். செல்வராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து லட்சிய ஆசிரியர் விருது பெறுபவர் எளந்துறை மேட்டுக்குப்பம் கிரைஸ்ட் த கிங் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியுடைய ஆசிரியர் திரு கோ. மனோஜ். அவரை தொடர்ந்து மேலமங்கலம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியுடைய ஆசிரியர் திரு பே. அன்பழகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்.
நாளை தினமலர் நாளிதழில் நான் புதுச்சேரி சங்கர வித்யாலயா ஸ்கூல் எம்ஜி ரோட்லேருந்து லட்சிய ஆசிரியருக்காக தேர்வு செய்யப்பட்டு இந்த விருதை இங்கே வாங்கினதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது போன்ற பல நிகழ்ச்சிகளை தினமலர் ஏற்பாடு செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியோட மன அழுத்த மேலாண்மை கருத்தரங்கு அதுவும் சேர்ந்து நடந்தது. எங்களுக்கு ரொம்ப ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. இன்னும் நிறைய மாணவர்களை உருவாக்கணும், நம்மளுடைய பொறுப்பு ஜாஸ்தி அப்படிங்கிற ஒரு இதையும் ஏற்படுத்தியது. ரொம்ப தினமலர் நாளிதழுக்கு லட்சிய ஆசிரியர்கள் விருது பெற்ற அனைத்து ஆசிரியர்கள் சார்பாகவும், இங்கு பங்கு பெற்ற அனைத்து தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சார்பாகவும் இந்த மன அழுத்த மேலாண்மை கருத்தரங்களை பதவி எடுத்துக்கிட்டு பங்கேற்று எங்களுக்கு நல்ல கருத்துக்களை வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மன அழுத்த மேலாண்மை கருத்தரங்கானது மிகவும் அருமையாக இருந்தது. வந்திருந்து சிறப்பு செய்தவர்கள் மன அழுத்தத்தை போக்கக்கூடிய வகையில் ஆசிரியர்களுக்கு தேவையான அனைத்து கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கினார்கள். நான் இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஆசிரியர் விருது பெற்றேன். வல்லரசாகும் நம் நாடு மாணவ செல்வங்களை நம்பித்தான் உள்ளது. எனக்கு வழங்கியுள்ள இந்த விருதினால் என் பணியை மேன்மேலும் சிறப்பாக செய்வதற்கு இந்த விருதானது தூண்டுகோலாக அமையும் என்பதை நான் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த வருடம் லட்சிய ஆசிரியர் விருது கிடைத்தது. அது இங்கே கடலூருக்கு இங்கே வந்தோம். இங்கே நிறைய கல்வியாளர்கள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள்கள் எல்லாரும் சிறப்பாக தினமலர் மிகவும் வெகு விமர்சனையாக நல்லா நடத்தி வச்சாங்க. அதுவும் மாணவர்களுடைய இந்த மன அழுத்த மேலாண்மை கருத்தரங்கும் அது ஒரு சிறப்புமிக்கதாக அமைந்தது. நல்ல ஒரு ஆசிரியர்களுக்கு போர்டு எக்ஸாம் எழுதுகிற பசங்களை எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறதுல ரொம்பவும் ஒரு மன அழுத்தமாக தான் இருப்பாங்க. அது இவங்க சொல்ல கல்வியை புகழேந்தி சார், அந்த கல்வியாளர்கள், அந்த மேடம் மதுமதி மேடம் எல்லாம் சொன்னது அவங்களுடைய கருத்துக்கள் ரொம்பவும் எங்களை ஒரு புத்துணர்ச்சி மிக்கதாக எங்களுக்கு ஒரு பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக நாங்கள் இப்போ போகிறோம். நெக்ஸ்ட் இயர் போர்டு எக்ஸாம் பசங்களை எப்படி நாங்கள் அனுப்ப போகிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்குது. ரொம்பவும் நன்றி. ரொம்ப சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணாங்க தினமலர் நாளிதழ். நிஜமாக இது ஒரு எல்லோருக்கும் ஒரு சிறப்பு மிக்கதாக, எல்லா ஆசிரியர்களுக்கும் ஒரு பெருமை மிக்கக்கூடிய ஒரு தருணமாக இதை நான் நினைக்கிறேன். நான் தேங்க்யூ. ஆசிரியர் சொன்னதும் அவங்க மனிதவள மேம்பாட்டில் இருந்து அவங்க சொன்னதுமே கருத்துக்கள் மிக பயனுள்ளதாக இருந்தது. ஆசிரியருக்கும் சரி மாணவ செல்வங்களுக்கும் அந்த மன அழுத்தத்தை போக்குவது எப்படி அப்படின்ற நல்ல கருத்துக்களை வழங்கினாங்க. மிகச்சிறப்பாக இருந்தது இந்த கூட்டம். அதாவது மாணவர் ஆசிரியர் என்பவர் நல்ல ஒரு உண்மையான உணர்வுபூர்வமாக இருந்தாக்கா அந்த குழந்தை இடத்துல என்ன ப்ளஸ் மைனஸ் இருக்கிறது அப்படின்றத ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைய நம்ம நல்ல வழியில் கொண்டு போகலான்றதை இந்த கருத்தரங்கத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தினமலரில் இப்படி ஒரு ஸ்டாஃபுக்கான ப்ரோக்ராம் அப்படின்றது இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கமே தவிர வந்தது கிடையாது. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு டைம் வந்தது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு ஓரியன்டாக எங்களுக்குமே கொஞ்சம் ரொம்ப ஒரு சேஞ்சாக இருந்தது. எப்படி நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது நாங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கிறது கூட சேர்த்து நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்ட மாதிரி ஒரு செஷன் இந்த ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க தினமலரில். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு தான் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வெரி தேங்க்ஃபுல் ஃபார் யூ. இன்றைக்கி பயிற்சி ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சு, எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் எப்படி பிள்ளைங்களை எதிர்கொள்ளணும், பிள்ளைங்களுக்கு நாங்கள் எப்படி நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தரணும். எதிர்கால இந்தியா இந்த 4 வகுப்பறையில் உள்ள 4 சுவர்களில் தான் இருக்குது. அதனால் நம்ம பிள்ளைங்களை எப்படி நாங்கள் மேற்கொண்டு இன்னும் அவங்கள உயர்த்த முடியும், உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகணுன்றதை நாங்கள் தெளிவாக இங்கே தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கருத்தரங்கம் மிக அருமையாக இருந்தது. உற்சாகம் கொடுத்தது எங்களுக்கு. நாங்கள் ரொம்ப எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாமல் வந்தது. நாங்கள் ரொம்ப பயன் பெற்றோம் இந்த நிகழ்ச்சியால். அது எங்களுக்கு நேரம் போனதே தெரியல. அவ்வளோ சந்தோஷமாக இதில் நாங்கள் எங்களை ரொம்ப ஆழ்ந்து நாங்கள் கவனித்தோம். நிறையா சிந்தனைகள் கொடுக்கப்பட்டது. நன்றி. இன்றைக்கி இந்த தினமலர் நிகழ்த்திய மன அழுத்த மேலாண்மை கருத்தரங்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாமே ஃபேஸ் பண்ணக்கூடிய பெரிய விஷயம் மன அழுத்தம்.
நிறைய பிள்ளைங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த செல்ஃபோனு ட்ரக்ஸ் அது இதுன்னு அடிக்ட் ஆகிட்டு அவங்கள எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது, அவங்களுக்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்கறது, இந்த பிள்ளைங்களை நான் எப்படியும் சரி பண்ண போகிறேன்ற டீச்சர்ஸ்க்கே நிறைய மன அழுத்தம் இருக்குது. அதை எப்படி கொண்டுட்டு வர முடியும் அப்படின்றது எங்களோட ஸ்ட்ரெஸ்ஸையும் ஃப்ரீ ஆக்கி, எஸ்பெஷலி புகழேந்தி சாரோடைய ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கருத்தரங்க நிகழ்ச்சி வந்து ரொம்பவும் மனசுக்கு வந்து இதமான ஒரு நல்ல நிகழ்வாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தினமலர்ஸ். மாணவர்களிடம் ஆசிரியர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று தத்துவ பேராசிரியர்களை கொண்டு ஒரு அருமையான ஒரு வகுப்பு, ஒரு கருத்தரங்கு நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் பலதரப்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் பள்ளியில் நடைபெறுகின்ற நிறை குறைகளை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு தத்துவ பேராசிரியர்கள் அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியானது அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. இந்த இனிவரும் காலங்களில் இந்த நிகழ்ச்சிகள் பல்வேறு மாவட்டங்களிலும் தொடர்ந்து நடைபெறுவதற்கு லட்சிய விருது பெற்ற அனைத்து ஆசிரியர்கள் சார்பாகவும், கலந்து கொண்ட அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும், பெற்றோர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடுகிறோம். தினமலர் நாளிதழ் வழங்குகின்ற இந்த பட்டம் இதழானது அனைத்து மாணவர்களுக்கும் தேர்வில் வெற்றி பெறுவதற்கும், பல்வேறு போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு தங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொள்வதற்கும், தங்களுடைய அறிவு கூர்மையை பெருக்கிக் கொள்வதற்கும் மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கின்றது. என்னுடைய பள்ளியில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3 ஆண்டுகளாகவே தினமலர் பட்டம் நாளிதழை தன்னுடைய சொந்த செலவில் வாங்கி கொடுத்திருக்கிறேன். நான் சில ஆசிரியர் இப்போ தினமலர் நாளிதழை படிக்க வேண்டாம் என்று சொல்வார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் அதிகாலையில் 5 மணிக்கு முதலாக பார்க்கக்கூடிய ஒரே ஒரு நாளிதழ் தினமலர் நாளிதழ் மட்டும்தான். இதை முழுமையாக படித்த பிறகுதான் அடுத்தவனுடைய நாளிதழை நான் படிப்பதற்கு ஒரு முன்னோட்டமாக இருக்கும். இந்த நாளிதழில் உண்மையின் உரைக்கல்லாக இருக்கக்கூடிய அனைத்து செய்திகளையும் உள்வாங்கி கொண்டு வருகிறது. இடி, மழை, மின்னல், வேகம், புயல் போன்ற பல்வேறு நிலைகள் ஏற்பட்டால் கூட இந்த நாளிதழுக்கு, தினமலர் நாளிதழுக்கு ஒவ்வொரு நாளுக்கும் விடுமுறையே கிடையாது. அனைத்து நாளிதழுக்கும் சில நாளிதழுக்கு விடுமுறை உண்டு. ஆனால் தினமலர் நாளிதழுக்கு மட்டும் எப்பொழுதுமே விடுமுறை கிடையாது. அனைத்து நாட்களிலும் தொடர்ந்து படிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாசகர்கள் தினமலர் நாளிதழுக்கு பல லட்சம் கணக்கில் இருக்கிறார்கள். இந்த தினமலர் நாளிதழை தொடர்ந்து படிப்போம், தொடர்ந்து அதை அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் கொண்டு சேர்ப்போம் என்று இந்த நல்ல தருணத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த தினமலர் குடும்பத்தாருக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம்.